சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க தென்காசியில் ஒரு 15 கோடிக்கு போன ஆண்டு தான் விளையாட்டு மைதானம் கட்டணும்னு. அந்த விளையாட்டு மைதானம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 கிலோமீட்டர் தள்ளி போய் கட்டியிருக்காங்க. மாண்புமிகு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கலைக்கதிரவன் கூட இருக்காரு. நான் போய் பார்த்தேன். சுற்றி உள்ள பகுதிகளில் மக்களே இல்ல. அது கேரளா பார்டர்ல போய் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து 2 பஸ் விட வேண்டிய நிலைமை இருக்கு. அது சுத்தி மக்களே பயன்பாட்டில் இல்ல. உறுப்பினர் கலை கதிரவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அது ஒன்றும் கேரளா பார்டர்ல எல்லாம் கட்டல. தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட பாட்டாக்குறிச்சின்ற இடத்துல தான் கட்டியிருக்காங்க. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இடங்கள் கிடையாது. தொகுதிக்குள்ளேயே அவ்வளவு பெரிய இடம் கிடையாது. அந்த காரணத்தினாலதான் அதை கொண்டு போய் கட்டியிருக்காங்க. மிச்சபடி வேற எதுவும் அமைச்சர் சொல்ற மாதிரி ரொம்ப கேரளாவோட பார்டர் எல்லாம் கிடையாதுங்க. மாண்பு உறுப்பினர் திரு ரா மணி அவர்கள். இல்ல அவர் தொகுதி அவர் சொல்லிட்டு இல்லைங்க, அவர் தொகுதி அதனால சொன்ன உட்காருங்க போதும். இல்ல வாங்க மாண்பு உறுப்பினர் ரமணி போதும். தொகுதிக்கார சொன்னாலே போதும். வாங்க மாண்பு உறுப்பினர் ரா மணி அவர்கள் ஆரம்பிங்க. நீங்க மணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி சாதாரண தொண்டனான என்னை ஓமலூர் தொகுதி மக்களின் பேராதரவோடு இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கழக பொதுச் செயலாளர், மக்களின் முதல்வர், எங்களின் வழிகாட்டி அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி கூட்டணி கட்சி தலைவர்களையும் வணங்கி மாவட்டம், ஒன்றியம், பேரூர் கழகம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களை வணங்கி என்னை மீண்டும் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த ஓமலூர் தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுமுகங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வரலாற்றில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகவும் இத்துறைக்கான அமைச்சராகவும் இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கு பார்த்தாலும் புதிய பாலங்கள், உலகம் தரம் வாய்ந்த புறவழிச்சாலைகள், கிராமப்புற சாலைகளில் தரம் உயர்வு என தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சாலை புரட்சியை உருவாக்கினார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த பட்ஜெட்ல நிரந்தர வெள்ளச்சீரமைப்பு என்று அந்த பணிகளுக்கு வெறும் 11 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை. உதாரணமாக தமிழ்நாட்டிலே மிக நீளமான 10 கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பாலம் கோயம்புத்தூரில் 1650 கோடி செலவில் கட்டப்பட்டது. இதுபோன்ற தமிழகம் முழுவதும் தொலைநோக்குடன் பல மேம்பாலங்களை, புறவழிச்சாலைகளையும் உருவாக்கி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கண்டவர்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண குடிமகன் தமிழ்நாட்டில் உச்ச பதவிக்கும் அடைய முடியும் என்ற உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தொண்டனாக இருந்து முதலமைச்சராக பதவி வகித்த எங்கள் எடப்பாடியார் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளையும் ஆளுமை மிக்க முதல் மாநிலமாக தொடர்ந்து மத்திய அரசினுடைய 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர்தான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான நீர் ஆதாரத்தை மேம்படுத்திய அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குண்டாறு வைப்பாறு இணைப்பு திட்டம், மேட்டூர் உபரி நீரை வறண்ட 100 ஏரிகளுக்கு சரபங்கா நீரேற்றும் திட்டம் என பல திட்டங்களை வகித்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மேலும் 1400 கோடி செலவில் ஏரி குளங்களை தூர்வாரி
குடிமராமத்து பணி செய்துள்ளார். 12,000 தடுப்பணைகள் அமைத்து நிலத்தடி நீரை உயரிய வழி வகுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 70% பணிகளை நிறைவேற்றிய நிலையில் பின்னர் வந்த ஆட்சியில் மீதமுள்ள பணிகளை முடிக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இன்னும் மல்லிக்குட்டை ஏரி, காத்தான் ஏரி, அமரகுந்தி புது ஏரி, ஆரூர்பட்டி ஏரி, சேடப்பட்டி ஏரி, பைப்பூர் ஏரி, ராமிரெட்டிப்பட்டி ஏரி, இடையப்பட்டி ஏரி இது போன்ற ஏரிகளை மேற்கண்ட ஏரிகளை நீர் நிரப்ப தேவையான நீர்வழி வாய்க்கால்கள் பணி நிலுவையில் உள்ளது. நீங்களாவது மீதமுள்ள பணிகளை விரைவாக முடித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் 2வது கட்ட பணியாக ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் உபரி நீரை வழங்கும் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இதனால் பொட்டிபுரம் ஏரி, நாகலூர் ஏரி, மூங்கல் ஏரி, பெரியப்பட்டி ஏரி, கொங்குப்பட்டி ஏரி, குண்டுக்கல் ஏரி, மூக்கனூர் ஏரி, வடமண் ஏரி, தாசசமுத்திரம் ஏரி, நாச்சனம்பட்டி ஏரி, பண்ணப்பட்டி ஏரி, கோட்டை ஏரி, பூலா ஏரி, சுண்டக்காப்பட்டி ஏரி என்று இத்தனை ஏரிகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு, தேர்தல் வாக்குறுதி அளித்தும் இன்றைய அரசு விவசாய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டில் ஆட்சி அமர்ந்தவுடன் மக்களுக்கு வாக்களித்த வாக்குறுதியின்படி விவசாய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்தார். அதே ஆட்சி காலத்தில் விவசாயியின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து 2வதாக 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர்தான் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். விவசாயத்திற்கு இலவசமாக வண்டல் மண் வழங்கி விவசாயத்திற்காக உழைத்த உண்மையான விவசாயிதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். இன்றும் வண்டல் மண் வழங்கப்பட்டு அனுமதி அளித்துள்ளீர்கள். ஆனால் நடைமுறையில் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதற்கான உதாரணமாக சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். எனது ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட கஞ்சநாயக்கம்பட்டி ஏரியில வண்டல் மண் அள்ளுவதற்காக பர்மிட் கொடுக்குறீங்க. அந்த பர்மிட்ல அங்க போகின்ற பாதையில மழை நீரால் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் சென்று வேறு ஒரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டப்படுகிறது. ஒரு லோடு வண்டல் மண், ஒரு யூனிட் கொட்டப்பட்டதற்கு அங்கிருக்கின்ற காடையாம்பட்டி வட்டாட்சியர் அந்த விவசாய டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். இன்னொரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டியதை கனிம வளத்தை ஒரு விவசாயி கொள்ளையடித்தது போன்ற ஆட்சி நிர்வாகம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் தயவு செஞ்சு உட்கார்ந்து பேசுங்க. வண்டல் மண் நீங்க நிக்கிறீங்க, அவங்க அங்க நிக்கிறாங்க, அவையில பேசிட்டு இருக்காங்க. வண்டல் மண் அல்ல, தகுதியுள்ள ஏரிகளில் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது சில இடங்களில் வருவாய்த்துறையின் சார்பாக வண்டல் மண் ஒழிக்கிற போது இந்த டிராக்டரெல்லாம் சீஸ் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று அரசு அனுமதித்திற இடத்தில் அதுபோன்ற நடவடிக்கை எடுக்குமேயானால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள், அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் வாய்மேடு எனும் கிராமத்தில் வீடு குடி போறாங்க. வீடு குடி போறதுக்கு பந்தல் போடணும், சாப்பாடு போடுறதுக்காக. வாசல்ல பள்ளம். அதுக்கு மண் எடுப்பதற்காக தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரை பார்த்தா அவர் கும்பிட்டு என்கிட்ட வராதன்ட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ரைடு நடந்தது. அங்க ஒரு கொஞ்சம் பணமும் எடுத்திருக்காங்க. நேரடியா ஜிபேல போன பணமும் எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி சுத்தமாவே நிப்பாட்டி விட்டாங்க. இந்த மண் எடுக்கிற சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கலெக்டர்கிட்ட போனா சொல்றேன்னு சொல்லிருக்காங்களே தவிர இன்னமும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 23ஆம் தேதி வீடு குடி நடராஜங்கிறவர் தான் அந்த நபர் 23ஆம் தேதி வீடு குடி போறாரு.
மண் எடுக்கிறதுக்கு முடியல, பந்தல் போட முடியல. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிலை. அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு அதிகாரியாக இருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்படுகின்ற ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகின்ற வண்டல் மண் எடுக்கின்ற அந்த அனுமதி சீட்டை தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போன்ற கனிம வளத்துறையினுடைய அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஈகோ பிரச்சனையின் காரணமாக தாசில்தார் கொடுக்கின்ற அனுமதி சீட்டுகளை மறுத்து பல்வேறு இடங்களிலே அந்த டிராக்டர்களை பறிமுதல் செய்கின்ற சூழ்நிலைதான் தமிழகம் எங்கும் இருக்கிறது. இது குறித்து அரசு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டால்தான் விவசாயிகள் எந்தவிதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் வண்டல் மண் எடுக்கின்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே ஏற்படும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல இதிலே என்ன குறைபாடுகள் நீங்கள் சுட்டிக்காட்டீர்களோ, 2 துறை அமைச்சர்கள் நாங்கள் இருவரும் கலந்து பேசி, நம்முடைய கனிவளத்துறையினுடைய அமைச்சர், கனிவளத்தினுடைய அமைச்சரும் நானும் பேசி, அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைந்து அதற்கான நல்ல தீர்வினை வழங்குவோம். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன் அவர்கள், மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு JCB வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலைதூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏத்துகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்து விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர்ல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள்.